ஒரு நிமிஷம். என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. சங்கர ரோட்ல பார்த்து மிரட்டினியா? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உன் மேல அக்கறை இருந்ததால் தான் அவனை நான் வார்ன் பண்ணேன். உன் அக்கறையை கொண்டு போய் குப்பையில போடு. அக்கறையா? யார் இப்ப உன்கிட்ட கேட்டா? சும்மா. ஏன் இப்படி வெறுப்பா பேசுற? அக்கா அக்கான்னு நானும் உன்கிட்ட பாசத்தோடையும் மரியாதையோடையும் தான் இருந்தேன். ஆனா அதையெல்லாம் நீயே கெடுத்துக்கிட்ட. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அவங்க லைஃப்னு வந்தா அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ உன் லைஃபுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அப்போ என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? நீ வேடிக்கையும் பார்க்க வேண்டாம், சரி பண்றேன்னு இறங்கி குழப்பவும் வேண்டாம். ஏன் இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். இப்ப நடுவுல ஒருத்த வந்துட்டான்றதுக்காக பிரிச்சு பேசுறியா? அப்படி நடுவுல வந்தவன் நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு அயோக்கிய. அவர் அயோக்கியனா இல்லையான்னு கூட பழகுற எனக்கு தான் தெரியும். யோசிச்சுதான் பேசுற ரோஹிணி. எல்லா விஷயத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஷேர் பண்ணிப்போம். ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட எனக்கு அந்த கலர் பிடிக்கலனா உடனே நீ அதை வாங்க மாட்ட. இப்ப நீ ஒரு தப்பு பண்ணிருக்கன்னு அதை நான் சுட்டி காட்டினா ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? நமக்குள்ள அன்பு இருக்கலாம், அதுக்காக இப்படி எல்லா விஷயத்திலயும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத என்னால சகிச்சிட்டு இருக்க முடியாது. இத பாரு, நீ உன் லைஃப பத்தி சில விஷயங்களை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண. நானும் அதுல என்னோட ஒப்பீனியனை சொன்னேன். ஆனா நான் எதையுமே உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா நீ இப்ப தேவையில்லாம என் விஷயத்துல ஆர்டர் போடுற. உன்னோட அதிகாரத்தெல்லாம் ஏன் கிட்ட காட்டணும்னு நினைக்கிற. உன் லவ் தோத்து போச்சுன்னா அது உன்னோட ஃபேட். அதுக்காக என்னோட லவ் தோத்து போகணும்னு நீ ஆசைப்படுறியா? அனாவசியமா நீ என்ன டாமினேட் பண்றத எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. ஏண்டி அந்த ஆங்கிள் யோசிக்கிற? நான் உன்னை டாமினேட் பண்ணல, நல்ல விஷயத்தை தான் நான் சொல்றேன். இது உன் வாழ்க்கை, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு உன் கூட பிறந்தவன் நினைக்கிறது தப்பாடி. நீ அப்படி நினைச்சிருந்தா பரவாயில்லையே, ஆனா நீ வேணும்னே ராங் அட்வைஸ் பண்ற. என் விஷயத்துல நீ யோசிக்கிறதுக்கோ பின்வாங்கறதுக்கோ எதுவுமே இல்ல. ஐ லவ் ஹிம், அவ்வளவுதான். ஏன் வழி கிளியர். எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்றதா? அடி பாவி, பண்றதெல்லாம் நீ. சரி பரவாயில்ல, நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த கோவத்தையும் மொரட்டு புடிவாதத்தையும் தூரம் வீசிட்டு நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்பதான் உனக்கு உண்மை புரியும். நான் உன் அக்காடி, உனக்கு நல்லதுதான் செய்வேன். அக்காவா அக்கா? நீ இப்படி விஷயத்துல கேவலமா பிஹேவ் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் கூட பிறந்திருந்தாலும் எனக்கு சொந்தமா தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு டேஸ்ட் எல்லாமே இருக்கு. நீ வேற நான் வேற, புரியுதா? ஏன் லைஃப நான் தான் டிசைட் பண்ணுவேன். புரியுதுடி, நீ இப்ப கோவமா இருக்கிற. பொதுவா எல்லாரும் தப்பு சுட்டி காட்டினா 2 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு, அதுக்கு எதிரா நிக்க முடியாம எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்ல இத உன்ன மாதிரி நல்லது சொல்றவங்கள எடுத்தெறிஞ்சு பேசி காயப்படுத்துவாங்க. நான் சொல்ற நியாயத்தை புரிஞ்சுக்கோ. நியாயமாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்வேன். அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? பேசாம போ. பேசாம போறதா? நீ தப்பு பண்ணும்போது நான் கண்டிக்க தான் செய்வேன். நீ எவ்வளவுதான் என்ன திட்டினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் என்னால ஒதுங்கி போக முடியாது. உனக்கு ஆத்திரம் வந்ததுன்னா என்ன 2 அடி அடிச்சிரு, அதெல்லாம் நான் தாங்கிப்பேன். ஆனா உன் வாழ்க்கை பாழாகிறத என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் ஒரு கொலைகாரன், பொறுக்கி. அவன் உனக்கு வேணாண்டி. நல்ல மாப்பிள்ளைய நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. என்ன சென்டிமெண்டா? இதையெல்லாம் அந்த டெய்லர் கோபி கிட்ட போய் சொல்லு. அவனும் திரும்பி அதே மாதிரி பேசுவான். இதுக்கு மேல நீ என் விஷயத்துல தலையிட்ட, அதுக்கப்புறம் என் சுயரூபத்தை காட்ட வேண்டியது வந்துரும். தாங்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க தான் போறேன். ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், நான் இந்த வீட்ல இருக்கிறதே உன் கல்யாணத்துக்காக தான். நீ இப்ப அவசரப்பட்டு எடுக்க போற முடிவுல என் கல்யாணம் முதல்ல நடக்க போகுது. பங்காளி, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. பொம்பளை பிள்ளைய பெத்தாலே பிரச்சனை தாயா. பிள்ளைய பெத்தாலே பிரச்சனை தாயா. அட ஏமாச்சான், புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் பெத்தது என்ன பிள்ளைங்களான்னு கேக்குறேன். இத பாருங்க, நான் பெத்ததுல 2 சரியான நட்டுக்கண்டு கேஸ். என் பையனை பாரு, இந்த ஜில்லால யாரும் போடாத அளவுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கிறுக்க மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கான். என் பொண்ணு இந்த மாதிரி லூஸ் பண்ண எங்கேயா பாத்திருக்கீங்களா?
அந்த பிபிக்காரன் குடும்பத்தில் தான் வாக்குப்படுவான்னு பிரிவாதம் பண்ணிட்டு இருக்காளே. பங்காளி, இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான். முந்தா நாளே நம்ம பக்கத்து ஊர் நமச்சிவாய மக தோட்டக்காரனோட ஓடி போயிட்டா தெரியுமில்ல? ஆமா ஆமா, போன வாரம் ராமசாமி மக ஆட்டோக்காரனோட ஓடி போயிட்டான். இத்தனைக்கே அவன் கல்யாணம் பண்ணவன். இப்ப என்ன பண்ண சொல்றியா? என் பொண்ணு அந்த மாதிரி ஓடலைன்னு ஃபீல் பண்ண சொல்றீங்களா? அது அப்படி இல்லப்பா, உலக நடப்பே இப்படித்தானே சொல்ல வந்தேன். உலக நடப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க தான் டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறோம்ல. இங்கிலீஷ் பேப்பர்ல இந்த மாதிரி செய்தி எல்லாம் போட மாட்டான். அட ஏன் பங்காளி, நிலைமை தெரியாம பேசிட்டு வயிற்றுல கிளப்பிட்டு இருக்கிய. என் பொண்ணு இருக்கால, என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. செருப்பு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. மனசுக்கு வேதனையா இருக்காதா? இப்ப என்ன பண்ணாங்கிறீங்க? அந்த கோபி பையன் உசுரோட இருக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் இருப்பா. அவன் ஒளிஞ்சாதான் இவ சரிப்படுவா. ஏன் பங்காளி, ஆளுங்க யாரையாவது செட் பண்ணி அந்த பையலை போட்டு தள்ளிடுங்களேன். என்னையா சொல்ற பங்காளி? நான் சீரியஸா தான் சொல்றேன். அந்த கோபி பையன் உசுரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த கூலிப்படம் சொல்றாங்களே, எவ்வளவு கூலி கொடுக்கறதுக்கு நான் ரெடி தான். அந்த பையலை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பங்காளி. அடச்சே, மனுஷனாயா நீ? ஏதோ பங்காளின்னு சப்போர்ட்டுக்கு வந்தா எங்களையே கொலை பண்ண சொல்ற. உனக்கு புத்தி ஏன் இப்படி போகுது? பண்ணதெல்லாம் பத்தாதா? சொந்த மச்சனமவனையே கொல்ல துடிக்கிறிய. நீ எல்லாம் படிச்சவனாயா? படிச்ச முட்டாளுங்கிறது நீதாயா? இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி கோவப்படுறிய? கோவப்படாம என்னையா செய்வாங்க? நீ என்ன மனுஷன்? இந்த பிரச்சனையில யார் மேல தப்பு? உன் மக மேல தானே? உன் மக தானே மாமன் மேல கிறுக்கா கடந்து அலையறா. அவளை கூப்பிட்டு 4 அறை விட்டு கண்டிக்க துப்பு இல்ல. பையனை கொலை பண்ண கிளம்பிட்டேன். உங்க பொண்ணை கை காலை உடைச்சு வீட்டுல போடுங்க. கேனத்தனமா யோசிக்காதீங்க. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு அந்த பையனை கொலை பண்ணணும்னு துடிக்கிறிய. நல்லா யோசிச்சு பாரு. உன் பொண்ணு தானே அந்த பையன் வீட்டுல போய் உட்காந்துருக்கு. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? உன் பொண்ணை கண்டிக்கிறத விட்டுவிட்டு மற்ற வேலையெல்லாம் நல்லா பாக்குறேன். முதல்ல உன் பொண்ணை வெட்டி போடு, எல்லாம் சரியா போவான். போ, அதோ நிக்கலாம் பாரு. நமக்கு காரா சேவன் சீனி சேவன் கொடுத்தவன். வாங்க வாங்க, வா வா, சீக்கிரம் வா மகேஷ். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, வா வா வா. அண்ணா, உங்களை தான் பார்க்க வரேன். என்ன விஷயம்? இந்த பக்கம் போயிடாதீங்க, ஊரை திரண்டு உங்களை அடிக்க வராங்க. ஐயோ, மகேஷ், ஒண்ணு செய், நீ இவர் கூட பைக்ல ஏறி தப்பிச்சு போயிரு. நான் பைக்ல போக மாட்டேன். மகேஷ், சூழ்நிலை புரிஞ்சுக்கோ. நீ எப்படியா தப்பிச்சு போக மாட்டேன். நீ ஓ மகேஷ், தெரிஞ்சால்தான் மகேஷ், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போ. ஐயோ அண்ணா, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ என்னால உங்களை விட்டு போக முடியல. போக மாட்டேன். ஐயோ, ஒண்ணு செய், அபி நீ வண்டியில ஏறு. அப்பா நீ கூட போப்பா. சரிப்பா, சீக்கிரம். இந்த பிரச்சனைல தீர்ற வரைக்கும் அபி அப்பா உங்க வீட்லயே இருக்கட்டும். நான் அப்புறமா வந்து கூப்பிடுறேன். போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. ஐயோ, எனக்கு ஊர் ஜனங்களா வந்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம். மகேஷ், சொன்னா கேளு. இங்க இருக்க ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்க. நீ எங்களோட சேர்ந்து ஜனங்க கிட்ட அடி வாங்குறத என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. சொன்னா கேளு மகேஷ். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிடு மகேஷ். ஐயோ, இந்த பக்கத்துல இருந்து ஆள் வராங்க. என்னங்க, சீக்கிரம் வாங்க. வா மகேஷ், சீக்கிரம் போ. போடி. ஐயோ, என்ன மகேஷ்? என்னாச்சு? ஏது மகேஷ்? இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க மகேஷ். என்னங்க, நாங்க வர வரைக்கும் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ, சூழ்நிலையே சரியில்லை. என்ன வேணாலும் நடக்கலாம். உன்னை மட்டுமா காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோ மகேஷ். உங்களுக்கு என்ன நடக்குது? எனக்கு நடக்கட்டும். என்ன விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். மகேஷ், நாங்க பண்ண தப்புக்காக நீ எதுக்கு அடி வாங்கணும்? சொன்னா கேளு. என்னங்க, ஊர் ஜனங்க இங்க வந்த போறாங்க. நீங்க போய் அவங்கள சமாளிக்க போங்க. சொன்னா கேளு மகேஷ். இரு மகேஷ்.
டாக்டர் இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. 3 பேரும் மயக்கமா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டோன்ட் வரி. ஓகே? மூணு பேர் எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சார். அந்த 3 பேர்ட்ட நான் விசாரிக்கணுமே. மயக்கத்தில் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க. நீங்க யாருமா? நான் அந்த வீட்டோட மருமக. இங்க படுத்திருக்காரு செல்வரங்கம். அவர் என்னோட புருஷன். அப்ப இவங்க 2 பேர் யாருமா? இவங்க என் நாத்தனாரு. இவர் அவங்க வீட்டுக்காரு. நீங்க தயார் பண்ண சீனிச்சை சாப்பிட்டனால ஏகப்பட்ட பேத்துக்கு வாந்தி வகுத்தால 3 பேர் சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. அதை பத்தி தெரியுமாமா உங்களுக்கு? சார் இவங்க 3 பேர் கூட இன்னும் கண்ணு முழிக்காம தான் இருக்காங்க. நான் பதிலுக்கு பதில் பேசுறியா? உங்களால பாதிக்கப்பட்டவங்க கோபத்துல ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் சட்டப்படி குற்றம் தான். ஆனா பிரச்சனை ஆரம்பமே உங்க ஃபேமிலில இருந்தானமா. சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நாங்களும் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டுதான் இருக்கோம். எங்க குடும்பமே பாடிப்பட்டு மயங்கி கிடக்கு சார். இப்ப நீங்க எங்க மேல கோபப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல சார். சீனிச்சை தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல விஷப்பொருள் கலந்துருக்கு. அது சட்டப்படி அஃபென்ஸ் தெரியுமா? சார் இதை நாங்க வேணும்னே பண்ணல. ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு. தவறுதலா நடந்தாலும் அதுவும் குற்றம் தாமா. அது சரி, இந்த மாதிரி சீனிச்சை போட்டு வெளியில விக்கிறதுக்கு சிறுதொழில் லைசன்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களாமா? எனக்கு தெரியாதுங்க சார். தெரியாதா? இந்த மாதிரி உணவுப் பொருள் தயார் பண்ணி விக்கிறதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அனுமதி வாங்கியிருக்கணும். அதாவது வாங்கியிருக்கீங்களா? தெரியாது சார். எதை கேட்டாலும் தெரியாதுன்ற நீ இவங்க விட்டு ஆள் தானமா? சார் நான் சமீபத்துல தான் கல்யாணம் ஆகி இவங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு இதை பத்தி எந்த விவரமும் தெரியாது சார். உங்ககிட்ட கேட்டு எதுவும் பயன் இல்ல. இந்த 3 பேர் மயக்கம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் நான் வர்றேன். சரி. அம்மா இவங்க 3 பேருக்கும் சாயந்தரம் ட்ரிப்ஸ் ஏத்தணும். காயத்தை எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாரு. ஸ்கேன் எடுக்கிற வசதி எல்லாம் இங்க இல்ல. வெளியே தான் பார்க்கணும். அதுக்கு நிறைய செலவாகும். எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது 10,000 ரூபாய் ஆகும். மெடிசனுக்கு தனியா செலவாகும். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரமா.